என்ன சோமயாஜி சுவாமிகளே, நீங்கள் செய்வது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? ஏன், என்னவாயிற்று? நேற்று இரவே நடுநிசியை தாண்டித்தான் அகத்திற்கு சென்றீர்கள். இப்போது பார்த்தால் சிறுகாலை பொழுதிற்கே இங்கே வந்து விட்டீர்களே, அதைத்தான் கேட்டேன். ஓ, அதுவா? கோயில் உற்சவம் என்றால் சாதாரண விஷயமா? காலையில் குளித்து அனுஷ்டானங்களை முடித்தேன், வந்துவிட்டேன். இன்னும் எவ்வளவோ காரியம் நடக்க வேண்டியுள்ளதே. ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க வேண்டும் தான். ஆனால் அதே நேரத்தில் தங்கள் உடம்பையும் பார்த்துக் கொள்ள வேண்டாமா? அடியேனின் உடம்பிற்கு என்ன குறை? பாருங்கள், நன்றாகத்தான் இருக்கிறேன். உமக்கு நான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. தகுந்த நேரத்தில் தகுந்த கால அளவில் தூங்காமல் இருப்பதும் ஒரு குறைதான். தூக்கம் என்பதும் பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் அல்லவா? வாஸ்தவம்தான், மறுக்கவில்லை. இருப்பினும் பெருமாள் உற்சவத்தின் போது ஒரு குறையும் ஏற்பட்டு விடக்கூடாதே. அந்த பயத்தில் தூக்கம் எப்படி வரும்? காரியங்களை நேர்த்தியாகவும் திறம்பட முடித்த பின்பு ஏற்படும் நிம்மதி இருக்கிறதே, அதுவே பெரிய திருப்தி. அதற்கு பிறகு நன்கு ஓய்வெடுத்தால் போகிறது. நான் ஒன்று கேட்டால் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி என் வாயை அடைக்க பார்க்கிறீர்களே. எல்லாவற்றையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டுமா? வாசுதேவன் போன்றோரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? செய்யலாம் தான். என்ன சொல்வது அதிகாரிகளே? அடியேனே இறங்கி பல காரியங்களை செய்தால்தான் திருப்தி ஏற்படுகிறது. அப்படியே பழகிவிட்டேன் என்பதுதான் உண்மை. மாறாக இன்னொருவரிடம் அவ்வேலையை கொடுத்துவிட்டு பிறகு அவர் அதை ஒழுங்காக செய்திருப்பாரா, அதில் ஏதாவது பிசகில்லாமல் இருக்குமா என்று மனம் மலைப்பாயும். கூடவே இருந்து அது அப்படி இல்லை இப்படி என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நாமே செய்துவிடலாமே. காலதாமதமாவது ஏற்படாமல் போகுமே என்று தோன்றிவிடும். கோயிலை பொறுத்தவரை அடியேன் செய்ய நினைப்பதை ஒரு வேலையாக பார்ப்பதில்லை, ஒரு சேவையாகத்தான் பார்க்கிறேன். இது அந்த ஆதிகேசவன் கொடுத்த சரீரம். எனவே அவன் நிமித்தமாக பயன்படுவதுதானே தகும். சரி, அடியேன் ஒன்றை கேட்டால் தவறாக நினைக்க கூடாது. நினைக்க மாட்டேன், கூறுங்கள். தெப்ப உற்சவம் நன்கு நடைபெற கோயில் குளத்தை தூர்வாரி ஓரத்தில் மண்டி கிடக்கும் செடிகளை அப்புறப்படுத்தும் பணியை தாங்கள் மேற்பார்வையிட ஒத்துக்கொண்டீர்கள். அப்பணி தொடங்கிவிட்டதா? அது இருக்கின்ற ஆட்கள் பத்தாது, அதிகமாக தேவை என்று வேலப்பன் சொல்லியிருந்தார். ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றே, அது மறந்தே போய்விட்டது. ஆட்களுக்கு அலைய வேண்டும். பார்த்தீர்களா? இதுபோல் ஒவ்வொருவர் பணியிலும் தொய்வு ஏற்படும் போது எங்கே என்று பகிர்வது? சரி, தாங்கள் சென்று தங்கள் ஏற்பாடுகளை கவனியுங்கள். அடியேனும் என் சேவையை தொடர்கிறேன். சரி சுவாமி, நான் வருகிறேன். வாருங்கள். நமஸ்காரம் சோமயாஜி சுவாமிகளே. வரவேண்டும் வரவேண்டும். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சம்பந்தி, என்றும் இல்லாத அதிசயமாக இக்காலை பொழுதிலேயே ஆதிகேசவனை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். இன்று வெளியூர் பிரயாணம் எதுவும் இல்லையா? பூஜா திரவிய வியாபாரம் வைத்துக் கொண்டு வெளியூர் செல்லாமல் இருக்க முடியுமா? நித்தியப்படி இருக்கத்தான் இருக்கிறது. இருப்பினும் இன்று பிரயாணம் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. எங்கும் செல்ல மாட்டேன் என்று இவளிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். புரியவில்லையா சம்பந்தி? அடியேன் பல வாக்குறுதிகளை கொடுத்து பாணி கிரகணம் செய்த நாள் இன்று. எங்களின் கல்யாண நாள். ஆஹா, அப்படி சொல்லுங்கள். ஏன் இப்படி சாவகாசமாக தெரிவிக்கிறீர்கள்? தஞ்சா கூட இது பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. இல்லை சுவாமி, இந்த மாதம் என்று அவள் அறிவாள். ஆனால் இன்று என்று அறிந்திருக்க மாட்டாள். மேலும் நாங்கள் இதை பெரிதுபடுத்தி எல்லோரிடமும் தெரிவிப்பதில்லை. அந்த ஆதிகேசவன் அருளால் நடந்த சுப நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இக்கோவிலுக்கு வருவோம். தரிசனம் செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திப்போம். அவ்வளவுதான். நல்ல சிந்தனைதான். பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருளட்டும். சரி, வேங்கட கிருஷ்ணனை அழைத்து வரவில்லையா? அவன் சீக்கிரமே பாடசாலைக்கு சென்று விட்டான். மயூரவண்ணன் சுவாமிக்கு அவன்தான் இப்போது வலது கரம். அடியேன் பிள்ளையை விடவே மாட்டேன் என்கிறார். மிகவும் நல்ல விஷயம். மயூரவண்ணன் சுவாமிகள் போன்ற ஆசானின் நிழலில் இருப்பது எல்லா விதத்திலும் உமது புதல்வனை மேம்பட்டவனாக்கும். கல்யாண நாள் என்கிறீர், தடபுடல் தளிகை அவசியம் இருக்கும் அல்லவா? ஏதோ இங்கு வந்த இடத்தில் கூப்பிடுகிறேன் என்று
தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அகத்தில் மாமியை அழைத்துக் கொண்டு அவசியம் எங்கள் அகத்திற்கு வர வேண்டும். தவறாக நினைக்க வேண்டாம். கோயில் உற்சவ வேலைகளில் அடியேன் துரிதமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் காந்திமதியையும் தஞ்சாவையும் அவசியம் அனுப்பி வைக்கிறேன். சரி, நேரமாகிவிடப் போகிறது. நீங்கள் சென்று பகவானை சேவித்துவிட்டு வாருங்கள். சரி சம்பந்தி. வருகிறோம். நல்லது. வா. ஆதிகேசவா! சோமியாஜி சுவாமிகளே, சோமியாஜி சுவாமிகளே, சோமியாஜி சுவாமிகளே, என்னவாயிற்று? என்னவாயிற்று உங்களுக்கு? சோமியாஜி சுவாமிகளே, என்னவாயிற்று உங்களுக்கு? சோமியாஜி சுவாமிகளே, என்ன உங்களுக்கு என்னவாயிற்று சுவாமிகளே? சம்பந்தி, என்ன நேர்ந்தது அவருக்கு? காலையில் அகத்திலிருந்து கிளம்பும் போது நன்றாகத்தானே இருந்தார். எங்கே இருக்கிறார்? மயக்கமடைந்து விட்டார் என்று சொன்னார்களே. முதலில் நீங்கள் அழுகையை நிறுத்துங்கள். அழுகின்ற அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். சோமியாஜி சுவாமிகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. மருத்துவர் அவரை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவரிடம் அழைத்து வந்திருக்கிறீர்கள். ஒன்றுமாகவில்லை என்று சொன்னால் என்னப்பா அர்த்தம்? விஷயத்தை கேட்டதும் என் நெஞ்சம் பதைத்தது. கை கால் அசைவற்றது போல ஆகிவிட்டது. அவரை உடனே பார்க்க வேண்டும். முதலில் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பதட்டப்படும் அளவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை. கோவிலில் இருந்தவர் சற்று தடுமாற்றம் அடைந்தார். அப்படியே என் மீது சாய்ந்து விட்டார். லேசான மயக்கம் காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக அவருக்கு ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே. எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் சற்று நேரத்தில் மருத்துவரை சந்திக்கலாம். அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவரே, என் அகத்துக்காரர் எப்படி இருக்கிறார்? நான் சென்று அவரை பார்க்கலாமா? உடனே செல்ல வேண்டாம், சற்று பொறுத்து செல்லலாம். நீங்களும் இங்கு வந்திருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆமாம், சோமியாஜி சுவாமிகள் நன்றாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டதோ? எப்படி சரியாக சொல்கிறீர்கள்? வர இருக்கும் கோவில் உற்சவம் சம்பந்தமாக அல்லும் பகலும் அதே சிந்தனையில் இருக்கிறார். சரியாக உறங்குவதில்லை என்பது உண்மைதான். அதன் தொடர்பாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார், சரி. ஆனால் நீங்களாவது அவரை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லலாம் அல்லவா? அம்மா என்றுமே அப்பாவிடம் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லியதில்லை. அப்படியே சொன்னாலும் அப்பாவிற்கு கோயில் மீதும் பெருமாள் மீதும் உள்ள பக்தியின் காரணமாக யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இனி அப்படி இருக்க முடியாது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உங்களிடமிருந்து நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. சோமியாஜி சுவாமிகள் சற்றே நினைவிழந்து இருக்கிறார். அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி. மனம் திடமாக இருந்தாலும் உடலில் அக்குறுதி இருக்க வேண்டும் அல்லவா? மனதின் வேகத்திற்கு உடலும் ஒத்துழைப்பது என்பது வயது ஆக ஆக கடினம். நாம் மெனக்கெடுவதை குறைத்துக் கொண்டு அந்த பணியை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் நானும் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நானே செய்தால்தான் ஒரு திருப்தி என்று சொல்லிவிட்டார். உடலால் தன்னை வருத்திக் கொண்டதால் இதயத்தில் சற்றே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருக்கு இருதய நோயா? நோய் நொடி எதுவும் இல்லை. இதயம் சற்றே பலவீனம் அடைந்துள்ளது. அதன் காரணமாகத்தான் மயக்கமுற்றிருக்கிறார்.
மீண்டும் அவருக்கு நெஞ்சுவலி வராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. இதற்கு மருந்து ஏதாவது? ஓய்வு ஒன்றுதான் அதற்கு மருந்து. வேறு எந்த மருந்தும் தேவையில்லை. குறிப்பாக வரும் ஒரு வாரத்திற்கு அவர் அகத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. அகத்திலும் எந்த வேலையிலும் ஈடுபடாமல் ஓய்வாக இருக்க வேண்டும். படுத்திருந்தால் மிகவும் உச்சிதம். நாங்கள் அவரை சென்று பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். மொத்தமாக செல்லாமல் ஒவ்வொருவராக செல்லுங்கள். சுவாமி, மெதுவாக பார்த்து பார்த்து மெதுவாக எழுந்திருங்கள். என்ன காந்திமதி, எதற்காக இப்பொழுது அழுகிறாய்? சுவாமி, உங்களை இந்த நிலையில் பார்த்ததும் என் கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. நீங்கள் இது போல் உடல் நலம் குன்றி படுத்ததை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. காந்திமதி, உடல் என்பது எப்பொழுதும் ஒரே போல் இருக்காது. உபாதைகளுக்கு ஆளாகத்தான் செய்யும். சரிவர உறங்காததால் ஏற்பட்ட விளைவுதான் இது. வேறு பெரிதாக ஒன்றும் ஆகிவிடவில்லை. கோயில் கைங்கரியம் காரணமாக சற்று அதிகமாகவே மெனக்கெட்டு விட்டேன். அதை நானும் உணர்கிறேன். ஓய்வெடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும். மருத்துவரும் இதையேதான் சொன்னார். நீங்கள் பூரண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். உங்களுக்கு தெரியாததில்லை, நம் உடல் நலத்தை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கோயில் கைங்கரியம் செய்வதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். அதற்காக நேரம் காலம் பார்க்காமல் கோவில் பணியிலேயே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் இது போன்ற இன்னல்கள் வரத்தானே செய்யும். எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான். பெருமாளுக்கு சேவை செய்வதற்குத்தானே நம்மை படைத்திருக்கிறான். மனதிற்கு உற்சாகத்தையும் உடலுக்கு தேவையான சக்தியையும் வலிமையையும் அவனே அளிப்பான். சரி, ஒரு வாதத்திற்காக சொல்கிறேன். நீ கூறுவது போல் எந்த வேலையும் செய்யாமல் சதா சர்வகாலமும் ஓய்விலேயே இருந்தால் 1000 ஆண்டு காலம் வாழ முடியுமா? பெருமாளே, பெருமாளே, ஏன் ஆயுட்காலத்தை பற்றி இப்பொழுது தேவையில்லாமல் பேசுகிறீர்கள்? இல்லை காந்திமதி, ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரமும் ஒரு இயந்திரம் போல்தான். பழுது ஏற்படத்தான் செய்யும். அதற்கு தக்க சிகிச்சை அளித்தால் மீண்டும் முன்போல் செயல்படத் தொடங்கும். இதனால் பகவானுக்கு செய்யும் சேவையை நிறுத்தச் சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? காந்திமதி, எதற்காக இப்பொழுது மீண்டும் கண் கலங்குகிறாய்? அகத்தை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். பூரண ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். போதுமா? இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? கண்ணீரை துடைத்துக் கொண்டு முகத்தை சற்று பிரசன்னமாக வைத்துக்கொள். கருணைக் கடலே, வருங்கால ஆச்சாரிய சீலரே, புவிக்கு நீர் ஆதாரம் போல் இந்த நாவிக்கு நீரே ஆதாரம். இன்னும் அடியேன் இவ்வுடலை தாங்கி நிற்கிறேன் என்றால் அது உம்மை நேரே தரிசிக்கும் அந்த நாளை எதிர்பார்த்துத்தான். அடியேனின் மனதிற்கு ஒன்று மட்டும் தெளிவாக புலப்பட்டு விட்டது. உம்மை தரிசிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை அடியேன் உறுதியாக சொல்வேன். தயையின் பிறப்பிடமே, தங்களை தரிசிக்கப் போகும் காலம் நீண்டு விடாமல் அருள் பாலிக்க வேண்டும். ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அடியேனின் உள்ளுரைந்து ஆசீர்வதிக்க, வருங்கால ஆச்சாரியரான தாங்கள் வெளியிலிருந்து அடியேனை ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி, தங்களை தரிசிப்பதற்காக திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வந்திருக்கிறார்.
வந்தனம் சுவாமி. சம்பிரதாய தூண்களாக நின்று ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கைகளை தாங்கி பிடிப்பீர்களாக. எழுந்திருங்கள். திருக்கச்சி நம்பி, அடியேன் அழைத்தேன் என்றதும் உடனே புறப்பட்டு வந்து விட்டாய் போலிருக்கிறதே. மிக்க நன்றி. அபச்சாரம் அபச்சாரம் சுவாமி. தாங்கள் கட்டளையிட்டதும் இங்கு வரவேண்டியதுதான் அடியேனின் தலையாய கடமை சுவாமி. தலையாய கடமை உண்மைதான். கடமையோடு நீ மற்றொரு பெரும் பொறுப்பையும் பெரிதும் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. வரதனுக்கு நித்திய கைங்கரியம், ஆலவட்டம் என்று உன்னதமான சேவையில் இருக்கிறாயே. அதை போட்டது போட்ட மாதிரி விட்டுவிட்டு உன்னால் வர முடியாதே. வரதனும் உன்னை வெளிதேசம் செல்ல அனுமதிக்க மாட்டானே. வாஸ்தவம்தான் சுவாமி. இருப்பினும் அடியேனின் ஆச்சாரியரை காண வேண்டும் என்ற விருப்பத்திற்கு அவ்வரதன் மறுப்பேதும் சொல்வதில்லை. திருக்கோஷ்டி சுவாமிகளை காஞ்சிமதியில் சந்தித்தது தங்களின் அழைப்பை பற்றி கேள்விப்பட்டது என்று இரட்டிப்பு சந்தோஷத்தில் அடியேன் இருக்கிறேன். நல்லது. திருக்கோஷ்டி, நீ உன் ஊரை விட்டு புறப்பட்டு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பிரயாண களைப்பை ஓரளவு தனித்துக் கொண்டு சீக்கிரமே உன் கிரகத்திற்கு புறப்பட ஆயத்தமாகு. பாவம், உன் கிரகத்திலும் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. திருக்கச்சி நம்பிகளே, அடியேன் இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். பிறகு வந்து தங்களை சந்திக்கிறார்கள் சுவாமி. திருக்கச்சி, உன்னிடம் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும். உட்கார். உன் கைங்கரியமெல்லாம் செவ்வனே போய்க் கொண்டிருக்கிறதா? உற்சவங்கள் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? தங்களின் ஆக்ஞையால் அனைத்தும் சிறப்பாகவும் பூரணமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அடியேனின் ஆக்ஞையின்படி நீ செய்து வரும் சேவை நல்ல விஷயம்தான். அதேபோல் அடியேனின் ஆக்ஞை இல்லாமலேயே சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய உபகாரத்தை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறாயே. அதை பற்றி பேசி பாராட்டலாம் என்றுதான் உன்னை இங்கு அழைத்தேன். சுவாமி, தங்களின் ஆக்ஞை இல்லாமல் அடியேன் தன்னிச்சையாக எதுவும் செய்வதில்லையே. அனைத்தையுமே அடியேனின் ஆக்ஞையின்படிதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. சில சமயங்களில் சில நற்காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்த பகவானே ஹிருதயத்தில் சைத்திய குருவாக இருந்து நம்மை வழி நடத்துவான். அப்படி வரதனின் வழிகாட்டுதல் படி ஓர் ஒப்பற்ற சம்பிரதாய சிகாமணிக்கு நீ அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வருகிறாயே. அதைச் சொன்னேன். சிகாமணி, பொக்கிஷம் என்று அடியேன் யாரை குறிப்பிடுகிறேன் என்று உனக்கு புரிந்திருக்குமே. இல்லை சுவாமி. ராமானுஜன், அவனைத்தான் சொன்னேன். ஆச்சாரியருடைய வாக்கு திருவாக்கு. உண்மையிலேயே அந்த ராமானுஜன் ஒரு மாசில்லா மணி, சம்பிரதாய ரத்தினம், ஒப்பற்ற ஒரு வைஷ்ணவ சிரேஷ்டன். அப்படிப்பட்டவன் அடியேனோடு இருப்பது அடியேனின் பாக்கியம் சுவாமி. அதுவும் தங்களின் அருட்சிந்தனையாலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும். அனைத்தும் பகவத் சங்கல்பம் என்றே அடியேன் நினைக்கிறேன். சிறுவயது முதலே அக்குழந்தை ராமானுஜன் பல அரிய காரியங்களை செய்கிறான் என்று கேள்விப்பட்டதுண்டு. இருப்பினும் சமீபத்தில் திருமலை நம்பி மூலம் யாதவ பிரகாசரின் பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி அறிந்தேன். கப்யாசம் புண்டரீகம் என்ற உபனிஷத வாக்கியத்திற்கு வசிஷ்டாத்வைத்த பரமாக தகுந்த வகையில் ஒரு உன்னதமான, இதுவரை யாரும் யோசித்தறியாத, அதே சமயத்தில் மிகவும் பொருத்தமான ஒரு விளக்கத்தை அளித்தான் ராமானுஜன் என்று கேள்விப்பட்டதிலிருந்து அடியேனின் மனம் அடியேன் வசத்தில் இல்லை. அந்த பொக்கிஷத்தை காண வேண்டும் போல் அவனை எண்ணியே அடியேனின் மனம் ஓடுகிறது. ஒருபுறம் வரதன், ஒருபுறம் ராமானுஜன் என்று நீ வாழும் இருப்பை அடியேன் என்னவென்று புகழ்வது? நிச்சயம் மிகப்பெரிய கொடுப்பினை உடையவன் நீ. அனைத்தும் தங்களின் அருளே சுவாமி. தங்களின் அனுகிரகம் இல்லை என்றால் அடியேனுக்கு ஏது இப்படி ஒரு கதி? ஆனால் விதி வலுவாக தாக்காமல் இருக்க வேண்டும். அந்த சிரோன்மணிக்கு யாதவ பிரகாசரால் தீங்கு ஏதும் ஏற்பட்டு விடாமல் நீதான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ராமானுஜன் கொடுத்த விளக்கத்தால் யாதவர் நிச்சயம் நிலைகுலைந்து போயிருப்பார்.
அவர் விபரீதமாக ஏதாவது இடைஞ்சலை ராமானுஜனுக்கு செய்துவிடாமல் இருக்க வேண்டுமே. இதுவரை அப்படி ஒன்றும் ஏற்பட்டதாக தெரியவில்லை சுவாமி. காரணம், அச்சம்பவம் நடந்து சில நாட்கள் ஓடிவிட்டனவே. இருப்பினும் அலட்சியப்படுத்திவிட முடியாது. அடிபட்ட பாம்பாக இருக்கும் யாதவர் என்றாவது ஒரு நாள் பலமாக சீறுவார். ராமானுஜனுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க வேண்டும். தாங்கள் சொல்வதும் வாஸ்தவம்தான் சுவாமி. ராமானுஜனை பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்கிறேன். அதைத்தான் அடியேனும் சொல்ல வந்தேன். நீங்கள் அத்தனை பேரும் ராமானுஜனை பற்றி தெரிவித்த பல கருத்துக்களின்படி அவன் வலியச் சென்று யாரையும் விரோதிப்பவனாக தெரியவில்லை. அதே சமயத்தில் நம் சம்பிரதாயத்திலும் சாஸ்திரங்களிலும் சமுதாய மேம்பாட்டு சிந்தனையிலும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களான திராவிட தமிழ் வேத திவ்ய பிரபந்தங்களிலும் மிகவும் ஊக்கம் உடையவனாகவும், அதற்கு விருத்தமாக குதர்க்கமாக யார் பேசினாலும் வெகுண்டெழுபவனாகவும் இருக்கிறான் அந்த ராமானுஜன் என்பது மட்டும் தெளிவாக புலனாகிறது. அதுவே அவனை நேரே சந்திக்க வேண்டும் என்ற ஆவலையும் தூண்டுகிறது. உத்தரவிடுங்கள் சுவாமி. உடனே அதை அடியேன் ராமானுஜனிடம் தெரிவிக்கிறேன். அவனும் தங்களை பற்றி பல முறை பல கேள்விகளை கேட்டிருக்கிறான். தங்களை காண வேண்டும் என்ற ஆவலோடும் இருக்கிறான். தாங்கள் அழைத்தீர்கள் என்ற செய்தியை அவன் அறிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவான். கையோடு அவனை அழைத்து வந்து விடுகிறேன். வேண்டாம், இதே கருத்தைத்தான் திருமலை நம்பியும் சொன்னான். அடியேனால் ராமானுஜன் கல்விக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது. அடியேனுக்கு வேறு ஒரு விருப்பம் உள்ளது. சொல்லுங்கள் சுவாமி, நிறைவேற்ற காத்திருக்கிறேன். அடியேன் காஞ்சியம்பதிக்கு வரலாம் என்று இருக்கிறேன். என்னப்பா, ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்? சுவாமி, அளவு கடந்த ஆனந்தத்தால் வார்த்தைகள் வர மறுக்கிறது. இவ்வளவு காலமாக வரதன் மற்றும் ராமானுஜனின் மத்தியில் அடியேன் இருந்ததாக புகழ்ந்தீர்கள். தங்களின் வருகையால் 3 பெரும் அற்புதங்களுக்கு நடுவே நிற்கும் கிடைப்பதற்கரிய பெரும் பேற்றை இந்த கடையை நடைவேன் சுவாமி. காஞ்சிக்கு அவசியம் வாருங்கள் சுவாமி. வருகிறேன். வரதனை தரிசிப்பதற்காக மட்டுமல்ல, ராமானுஜன் என்னும் பொக்கிஷத்தை காணவும் அவசியம் வருகிறேன். ஒரு சாதாரண மயக்கத்தை பரபரப்பாக்கி விட்டாள் காந்திமதி. அது பெண்களின் இயற்கை குணம். இருந்தாலும் எதையுமே நாம் அசட்டையாகவும் நினைக்க கூடாது. இல்லை சுவாமி, அடியேனுக்கு தெரியும். ஓய்வு ஒழிவு இல்லாமல் கோயில் திருப்பணியில் ஈடுபட்டிருந்தேன். விழா வேறு வருகிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளையும் கவனிக்க வேண்டும். அசதியின் காரணம்தான், வேறு ஒன்றுமில்லை. இதனிடையில் நேற்று இவள் கோயிலுக்கு சென்றிருக்கிறாள். அங்கு அந்த மாமி இவளுக்கு குங்குமம் கொடுக்க அது கை தவறி கீழே சிந்த அதை நினைத்து மீண்டும் வருந்த ஆரம்பித்து விட்டாள். குங்குமம் சிதறுவது நல்ல சகுனத்தை தானே குறிக்கும். அதைத்தான் அடியேனும் சொல்லிக் கொண்டிருந்தேன். புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். படைத்த பிரம்மாவாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பெண்கள். அவர்கள் சிந்தனா சக்தியே அலாதியானது. 2 நாட்களாக பூரண ஓய்வு எடுத்துக்கொண்டு விட்டேன். என்னதான் மற்றவர்கள் மூலமாக பணிகளை செய்வித்தாலும் நாம் செய்வது போல் வராது. மிகவும் சரியாக சொன்னீர்கள். அதனால் நாளை முதல் கோயிலுக்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். குறைந்தது ஒரு வாரத்திற்கு அவர் கோயில் பக்கமே தலையை வைத்து படுக்க கூடாது. அவரிடம் தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன். அதன் பிறகு கோவிலே கதி என்றில்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாழிகை மட்டுமே கோயில் பணிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் சொல்லிவிடப் போகிறேன். மிகவும் சரியாக சொன்னாய் அக்கா. அத்திம்பேர் எல்லா பொறுப்பையும் தானே இழுத்து போட்டு செய்யும் சுபாவம் கொண்டவர். யாகத்திற்கும் ஹோமத்திற்கும் செல்ல வேண்டும், கோவிலையும் பராமரிக்க வேண்டும், அகத்தில் செய்ய வேண்டியவைகளையும் செய்ய வேண்டும் என்றால் மனம் ஆசை கொள்ளலாம். அதற்கு தேகம் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? பூமாவிற்கும் கல்யாணம் நடந்து அவளும் சென்று விட்டாள். ராமானுஜன் இங்கு இல்லாததால் அவன் பொறுப்புகளை இவரே பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. சொன்னால் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறார். நீங்கள் இருவருமே பெண்களின் கண்ணோட்டத்திலேயே பேசுகிறீர்கள். ஆண்களோ அதிகமான பொறுப்புகளையும் சுமைகளையும் ஏற்பதையே விரும்புவார்கள். நாமோ அகத்து காரியங்களில் மட்டும் தான் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை
எந்த அளவிற்கு வேலைகள் செய்கின்றனரோ அதுதான் சுறுசுறுப்பிற்கு எடுத்துக்காட்டு என்று நினைப்பவர்கள். ஒரு விதத்தில் அது உண்மையும் கூட. உங்கள் அண்ணாவையே எடுத்துக்கொள்ளுங்களேன். முன்பெல்லாம் நாள் தவறாமல் திருமலையிலிருந்து பாபநாசம் சென்று தீர்த்தம் கொண்டு வந்தார். பிறகு உங்களுக்கே தெரியும், பெருமாள் நிகழ்த்திய அற்புதத்தினாலும் லீலையினாலும் ஆகாச கங்கையை திருமலைக்கே வரவழைத்தார். இருந்தாலும் இவரோ வேறு சில வேலைகள் நிமித்தம் பாபநாசத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார். பெருமாளுக்காக வித்தியாசமான கனிகள் கொண்டு வர வேண்டும். புதுவிதமான புஷ்பம் பாபநாசத்தை தாண்டிதான் பூக்கிறது, அங்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார். அதில் அவருக்கு ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவரிடம் நான் பலமுறை கேட்டதுண்டு, ஏன் இத்தனை சிரமத்தை மேற்கொள்கிறீர்கள் என்று. அதற்கு அவரோ, இது சிரமமா? பகவானுக்கு நான் செய்யும் சேவை இது. இந்த சேவைதான் அடியேனுக்கு மனசமாதானத்தை அளிக்கிறது, புத்துணர்ச்சியை தருகிறது என்று சொல்கிறார். மேலும் உடல் வலுவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் இது போன்ற நடைப்பயிற்சி மிகவும் அவசியம் என்றும் சொல்வார். அதனாலேயே நான் அவரிடம் இதை பற்றி எதுவும் சொல்வதில்லை, தொந்தரவும் செய்வதில்லை. ஏனென்றால் அவர் சொல்வது மிகவும் நியாயமாக இருக்கிறதே. அதேபோல் காந்திமதி, நீயும் உன் அகத்துக்காரரிடம் கோயில் விஷயத்தில் ஏதும் தடை விதிக்காதே. இப்பொழுது இதை தெரியப்படுத்தினால் நம்மால் பகவத் சேவையை செய்ய முடியவில்லையே என்ற கவலை மேலும் அவர் நிலையை பாதிக்கும். காந்திமதி கூட உடனே ராமானுஜனிடம் தெரிவித்து அவனை வரவழைக்க வேண்டும் என்றாள். அதையும் அடியேன் தவிர்த்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிந்தது சுவாமி? தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். ஏதோ தெரியவில்லை, எங்கள் இருவருக்கும் உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று ஒரே சமயத்தில் தோன்றியது. நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் திருமலையான் என் மனதில் புகுந்து தெரிவித்து விடுவான். அதே போல இங்கு வந்து பார்த்தால் நீங்கள் சுகமில்லாமல் இருக்கிறீர்கள். பொதுவாகவே ஏகாந்தமாக இல்லாமல் அருகில் உற்றாரும் உறவினர்களும் இருந்தாலே அதுவே உங்களுக்கு தெம்பை அளிக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்போம். சரி, அடுத்து என்னதான் செய்ய வேண்டும்? கமலையின் கல்யாணம். எங்களிடம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? தக்க வரனை பார்த்து சொல்கிறேன். விரைவில் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்க்கலாம். சுவாமி, உங்களை பொறுத்தவரை கமலையின் கல்யாணம் நடந்து முடிந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சுவாமி, சுவாமி. சொல் கோவிந்தா, சொல். அடியின் ஸ்லோகத்தை படித்து விட்டேன். ஆனால் அதற்கு தாங்கள் விளக்கம் சொல்லாமல் அடியேனையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, தவறாக ஏதும் வாசித்து விட்டேனா? தவறாகவா? நீயா? அதற்கு வாய்ப்பே இல்லை. நீ சரியாகத்தான் வாசித்தாய். நான் தான் உன்னால் வசீகரிக்கப்பட்டு உன் வாசிப்பை கவனிக்காமல் இருந்துவிட்டேன். தாங்கள் சொல்வது அடியனுக்கு புரியவில்லை. கோவிந்தா, திருநீறு தரித்த உன் நெற்றியும் அதனால் கூடியுள்ள உன் முக லாவண்யமும் என்னை வசீகரித்து விட்டது என்றேன். முன்பை விட உன் தேஜஸ் இப்போது பன்மடங்கு கூடிவிட்டது. இத்தனை காலங்கள் உனக்குள்ளே அடங்கியிருந்த உள்ளொளி சிலரால் அமுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இன்று அது என்னால் வெளிக்கொணரப்பட்டு உண்மையான பிரகாசம் உன் முகத்தில் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப் போனால் இப்போதுதான் உன் முகம் முகமாக இருக்கிறது. இனி எப்போதும் இப்படித்தான் நெற்றியில் திருநீரணிந்தவாறு காட்சியளிக்க வேண்டும். புரிந்ததா? யார் சொல்லியும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அடியேன் சுவாமி. வந்துவிட்டாயா? நீ வருவாய் என்று எதிர்பார்த்தேன்.
என் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வகையில் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் உனக்கு உடனே மூக்கில் வியர்த்து விடுமே. அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. சரி, இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய்? என்னை தேடி வந்தாயா அல்லது கோவிந்தனை தேடி வந்தாயா? அடியேன் எந்த உள்நோக்கத்துடனும் வரவில்லை. புரிகிறது, புரிகிறது. கோவிந்தன் திருநீறு தரித்திருப்பது உனக்கு பொறுக்கவில்லை. கோவிந்தனிடம் ஏதாவது சொல்லி அவன் மனதை மாற்றிவிடலாம் என்று இங்கு வந்திருக்கிறாய், அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. கோவிந்தனை மாற்றவும் நினைக்கவில்லை. இனி இவன் விஷயத்தில் அடியேன் தலையிடப் போவதும் இல்லை. ஓ, தலையிட்டால் இனி ஏதும் நடக்காது என்ற முடிவிற்கு நீ வந்து விட்டாய், அப்படித்தானே? நீ புத்திசாலிதான். கோவிந்தன் விஷயத்தில் இனி நம்மால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று புரிந்து கொண்டாய். சரி, அதை விடு. இப்போது எதற்காக இங்கு வந்தாய்? அதை சொல் முதலில். இன்று தாங்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டிய நாள். தங்களுக்கு அடியேன் எண்ணெய் தேய்த்து சேவை செய்வித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அதை இன்று செய்யலாம் என்றுதான் வந்தேன். ஐயோ, எண்ணெய் ஸ்நானமா? வேண்டவே வேண்டாம். அதுவும் நீ எனக்கு எண்ணெய் தேய்ப்பதா? தேகத்தில் உள்ள சூட்டை தணிப்பதற்காக எண்ணெய் தேய்ப்பது வழக்கம். ஆனால் நீ அதை தேய்த்தால் என் உடம்பில் சூடு அதிகமாகிவிடும். ஒரு முறை பட்டதே போதும். உன்னிடம் எண்ணெய் தேய்த்துக் கொள்ள நான் தயாராக இல்லை. சுவாமி, தாங்கள் அன்று நடந்ததை இன்னும் மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள். அதை மறந்து விடுங்கள் சுவாமி. தங்களுக்கு அடியேன் எண்ணெய் தேய்க்கும் சேவையை தவிர்க்க வேண்டாம் சுவாமி. உன்னை மட்டும் நான் தவிர்க்கவில்லை, எண்ணெய் ஸ்நானம் செய்வதையே தவிர்த்து விட்டேன். இனி வாழ்க்கை முழுவதும் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். போதுமா? அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் குருநாதா. தங்களது வறட்டு இருமல் மீண்டும் தலைதூக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமே. இருமல் தொண்டையில் இருப்பது என்னவோ உண்மைதான். சூடான உன் கண்ணீர் துளிகள் என் தொடையை வறுத்தெடுத்து விட்டதே. அதற்கு இருமலே தேவலை. இருமலில் வரட்டுத்தனம் இருக்கலாம், ஆனால் வேதாந்த விளக்கத்தில் உனக்குள்ள முரட்டுத்தனம் இருக்கிறதே, அது மிகவும் அபாயகரமானது. அது முதலில் உனக்கு தனியட்டம். பிறகு நீ என் தேக நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளலாம். நீ புறப்படு, நாம் பிறகு பாடசாலையில் சந்திக்கலாம். கோவிந்தா, நீ என்ன ஸ்லோகத்தை படித்துக் கொண்டிருந்தாய்? சுவாமி, இப்பிரஷ்ன உபனிஷத்தில் பிரணவத்தின் 2 பரிமாணங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருந்தேன். ஓ, சரி சரி. அதன் அர்த்தம் என்னவென்றால், நீ இன்னமும் போகவில்லையா? கோவிந்தா, வா, நாம் வேறு இடத்தில் அமர்ந்து இதை பற்றி பேசலாம். குருநாதா, அவன் உங்கள் மாணவன். அவனுக்கு பயந்து தாங்கள் வேறு இடம் செல்வதா? துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன், வாடா. ராமானுஜா, வா கார்த்திகேயா. உன்னை தேடிக்கொண்டு ஒருவர் வந்திருக்கிறார். என்னை தேடிக்கொண்டா? ஆம். யார்? அடியனுடைய அகத்துக்காரியா? இல்லை ராமானுஜா, ஆண் ஒருவர் தான் வந்திருக்கிறார். யார் என்று கேட்டாயா? கூரேசன். நாவிலே தோன்றிடும் நாமமே ஹரி, வாழ்விலே உயர்ந்திட காட்டிடும் வழி. நாவிலே தோன்றிடும் நாமமே ஹரி, வாழ்விலே உயர்ந்திட காட்டிடும் வழி. உனையன்றி துணை யாரிங்கே, வேறின்றி
வாழ்விலே உயர்ந்திட காட்டிடும் வழி. நான் மறை போற்றும் கேசவாய் புலன் குன்றாஜ்யம் என் திசையாளும் மாலவானவ கோள்களும் உன்கதி யுகம் பல கடந்த மாயவாதினி அந்த நீ நாதமாய் சேர்ந்த நாயகா உன்னடி சரணமே. உன் கடல் பணிந்து நாளுமே நலமுடன் வாழ்ந்து நின்றுமே வையகம் காக்கும் ஸ்ரீதரா உனை மரபா வரம் தருவாயே. மனமானே தினம் காக்கும் தெய்வம் ஹரிநாமமே துணையாகுமே விதி மாற்றுமே வழிகாட்டுமே. ஆஹா, அருமை கூரேசா, அருமை. கூரேசா, உன்னை இந்த திருப்புட்குழியில் பார்ப்பது ஆனந்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அடியேனை தேடியா திருப்புட்குழி வந்தாய்? ஆம் சுவாமி. எதற்காக வந்தாய் என்று கேட்பதற்கு முன் நீ பாடியதை கேட்டவுடன் அடியேனுக்கு சில நினைவுகள் மலர்கின்றன. நீ உடல் நலமில்லாமல் படுத்திருந்த பொழுது சுற்றியிருந்தவர்கள் மனமுடைந்திருந்தனர். அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அதோடில்லாமல் அடியேன் பாடிய பாசுர வரிகள் உன் உடலில் சிறு சிறு அசைவுகளை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கு மேல் அடுத்த நிலைக்குச் சென்று உன் உடலுக்கு மேலும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் மேற்கொண்டு முயற்சிக்கவில்லை. ஆனால் எது எது யார் மூலம் நடக்க வேண்டுமோ அது அது அவர்கள் மூலம் நடக்க வேண்டும் என்ற நியதியில் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் உனக்கு பிரசாதம் அளித்து பாசுரம் பாட நீ குணமடைந்து விட்டாய். மீண்டும் உன்னை பழைய கூரேசனாக உற்சாகமுள்ளவனாக பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உடல் அளவில் அடியேன் உலாவிக் கொண்டிருக்கிறேனே தவிர மனதளவில் இந்த உடல் செயலற்றிருப்பதாகத்தான் உணர்கிறேன். அதுதான் அடியேனுடைய இன்றைய நிலை. என்ன கூரேசா, என்ன சொல்கிறாய்? இதுநாள் வரை நீ இதுபோல் பேசி அடியேன் கேட்டதே இல்லை. உடல் நலம் இல்லாமல் இருந்ததால் உன் மனம் உன்னை இப்படியெல்லாம் பேச வைக்கிறதோ? ஒரு விதத்தில் அது உண்மைதான் சுவாமி. உடல் நலம் இல்லாமல் அடியேன் படுத்திருந்த காலம் அடியேனின் வாழ்நாளில் மிகப்பெரிய பாடமாக இருந்தது. இந்த பிறவியின் பொருள் என்ன, அதற்கு என்ன பயன், என்ன பிடிப்பு என்றெல்லாம் எண்ணி பார்த்தால் எதுவுமே இல்லை என்பது விளங்கியது. என்ன கூரேசா, இப்படியெல்லாம் பேசுகிறாய்? யாதவ பிரகாச சுவாமிகள் போன்றவருக்கு வேண்டுமானால் நீ சொல்வது போல் இந்த வாழ்க்கை பொய்யாக இருக்கலாம், இந்த உலகம் பொய்யாக இருக்கலாம். ஆனால் வைஷ்ணவர்களுக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் பகவத் சேவையில் ஈடுபட்டு மற்றவர்களையும் ஈடுபட வைத்து ஒரு பரோபகாரியாக வாழ்ந்து பகவானின் திருப்பாத கமலத்தை சென்று சேர்வதுதானே ஒரு வைஷ்ணவருக்கு தலையாய கடமை. இதை செவ்வனே பயன்படுத்த வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஆழ்வாரும் இந்த புண்ணிய பூமியில் அவதரித்து ஒவ்வொருவரையும் கரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். சுவாமி, நீங்கள் சொல்வது ஆச்சாரியர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் மகானுபாவர்களுக்கும் வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் அடியேன் அப்படியல்ல. அடியேன் சாமானியமானவன். அடியேன் கரை சேர்வதை கடினமாகி விடுமோ என்று தோன்றுகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். செயலற்ற அடியேன் படுத்திருந்த பொழுது அடியேனின் மனதில் பல விஷயங்களை உணர முடிந்தது. முதலாவதாக, பரிபூரணமாக பகவானை அடியேனால் நினைக்க முடியவில்லை. அடியேனை சுற்றி ஒரு குழப்பம் நிலவிக்கொண்டே இருந்தது. ஏன் இந்த உடல் இப்படி நிலையற்று கிடக்கிறதே, தேங்கி இருக்கிறதே என்ற சிந்தனை மட்டும்தான் அடியேனை சுற்றி சுற்றி வந்தது. அத்தருணம் ஒருவேளை இந்த உடலிலிருந்து ஆத்மா பிரிந்திருந்தால் பகவானை பற்றி நினைக்காமல் அவர் வாசஸ்தலத்தை அடியேனால் எப்படி அடைந்திருக்க முடியும்? மீண்டும் வேறு ஒரு சரீரத்தில் அல்லவா சிக்கியிருப்பேன். அதனால் இந்த உடல் நம் வசம் இருக்கும் பொழுதே பகவானையே நினைத்திருந்து அந்த பரந்தாமனை அடைய வேண்டும். பகவானை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது, எதிலும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. கோரேசா, இப்பொழுதும் நீ பகவானைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாய். அதில்தான் நாட்டம் செலுத்திக் கொண்டிருக்கிறாய்.
நீ வாழும் வாழ்க்கையில் எந்த தவறும் இல்லை கோரேசா. இல்லை சுவாமி, அடியேனுக்கு குடும்பம் இருக்கிறது, சொந்த பந்தங்கள் இருக்கின்றனர், அகம் இருக்கிறது, பண்ணைகள் இருக்கிறது, பணியாட்கள் இருக்கின்றனர், செல்வமும் செழிப்பும் இருக்கிறது. இப்படி எத்தனையோ. அதனால் ஏற்படும் பல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டிய சூழ்நிலையில் அடியேன் இருக்கிறேன். எல்லாருடனும் அடியேன் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு வரும் பிரச்சனை அடியேனையும் பாதிக்கிறது. இதனால் வாழ்க்கையின் பெரும் பகுதியை அதற்காகவே செலவிடும் கட்டாயம் ஏற்படுகிறது. பிறகு பெருமாளுக்கு சேவை புரிய எஞ்சி இருப்பதோ சிறிது நேரம் மட்டுமே. கிடைக்கும் இந்த க்ஷண நேரத்தில் அடியேன் எப்படி முழுமையாக அவரை நினைத்து ஆத்மார்த்தமாக அவரை சரணடைந்து அவரிடம் சேர முடியும்? இதை தாண்டி வேறு ஒருவரையும் எப்படி அடியேன் கைகோர்த்து கரை சேர்க்க முடியும்? போதும் சுவாமி, இதற்கு மேலும் இந்த உலக விஷயங்களில் அடியேனை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இனி பகவத் சிந்தனை மட்டுமே அடியேனின் மனதில் வியாபித்திருக்க வேண்டும். அதனால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வந்துவிட்டேன். பகவானை தவிர அடியனுக்கு இனி எந்த நினைப்பும் இருக்கப் போவதில்லை. அவருடைய சேவையை தவிர அடியேன் வேறு எதிலும் பங்கு பெறப் போவதில்லை. நீங்கள்தான் அடியேனுக்கு எல்லாம். இப்பொழுது அடியேன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வழியை சொல்லுங்கள் சுவாமி. அடியேனிடம் வழி கேட்டால் ஒன்றே ஒன்றைத்தான் சொல்வேன். என்ன சுவாமி அது? மீண்டும் கூரத்திற்கே செல். இதுநாள் வரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாயோ அதையே தொடர்ந்து செய். சுவாமி, அடியேன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இனி அங்கு போக முடியாத. எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்றால் ஆண்டாள்? அவளையும் தான் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகப் போகிறோம். இடையே எதற்காக இந்த உறவு முறைகள் எல்லாம்? எல்லாவற்றையும் உதறிவிட்டேன். நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சேவை செய்ய வேண்டும் என்ற பாதையை மட்டும் அடியேனுக்கு தாங்கள் சொல்லுங்கள். எந்த இலக்கும் எந்த வழியும் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் அடியேன் உனக்கு என்ன வழி சொல்ல முடியும்? இல்லை சுவாமி, அடியேன் தெளிவாகத்தான் இருக்கிறேன். வைகுண்டத்தை சென்றடைய, அந்த பரமனுக்கு சேவை செய்ய ஒரு வழி சொல்லுங்கள். கூரேசா, நீ வைகுண்டத்திற்கு சென்றாலும் அங்கும் பெருமாள் தாயாருடன் குடும்ப சமேதராகத்தான் இருப்பார். நீ நினைப்பது போல் ஏகாந்தியாக முற்றும் துறந்தவராக அவர் இருக்க மாட்டார். அவரைச் சுற்றியும் பல சேவகர்கள் இருப்பார்கள். அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உள்ளது, சொந்த பந்தங்கள் உள்ளன. அவற்றை பெருமாள் பரிபாலித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் இருக்கும் வாசஸ்தலத்தின் ஒரு அனுபவத்தை நாமும் இப்பூ உலகில் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் குடும்பம், உற்றார், உறவினர் என்று எல்லா பந்தங்களையும் அவர் நமக்கு ஏற்படுத்தியுள்ளார். பகவானை வழிபடுவதே நம் குடும்பத்தின் பிரதான காரியமாக இருக்கும்போது, அவருக்கு சேவை செய்வதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக பாவிக்கும் போது, நம் குடும்பமே வாசுதேவ குடும்பமாக மாறும். நாம் இருக்கும் இடமே வைகுண்டமாகத் தோன்றும். அப்படி இல்லாமல் நாமே குடும்பத் தலைவன் என்று நம்மை நடுநாயகமாக்கி சுற்றி இருப்பவர்களை திருப்திப்படுத்தவும் உன் புலன்களை திருப்திப்படுத்தவும் அனுபவிக்கும் ஒரு சாலையாக அகத்தை நாம் பயன்படுத்தினால் அதே அகம் நரகமாக மாறிவிடும். கூரேசா, பெருமாள் உனக்கு எந்த விதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுக்கவில்லை. நல்லதொரு தாய் தந்தை, மிகச்சிறந்த உன்னையே அனுசரித்து நடந்து கொள்ளும் பாசமிக்க ஒரு பாரியாள், உன்மீது அபரிமிதமாக அன்பு செலுத்தும் பண்ணை பணியாட்கள், நீ உடல் நலமில்லாமல் இருந்தபொழுது தங்கள் ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை அந்த திருமலையானுக்கு காணிக்கையாக செலுத்த முன்வந்தார்கள் அவர்கள். இப்படிப்பட்ட பணியாட்கள் எத்தனை எஜமானர்களுக்கு கிடைப்பார்கள்? இவை அனைத்தும் உனக்கு கொடுத்தது யார்? அந்த பகவான் தானே. உன்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் அந்த பணியாட்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் கூரேசா? நீ கொடுக்கும் ஊதியமோ செல்வமோ அவர்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தலாம், ஆனால் ஆன்மீக நிலையில் அவர்கள் ஆத்மாவை உயர்த்தாது. நீ பெற்றிருக்கும் ஞானத்தை அவர்களுடனும் அவர்கள் குடும்பத்தாருடனும் பகிர்ந்து மீண்டும் இந்த ஜனன மரணத்தில் அவர்களை சிக்க வைக்காமல் அவர்களும் வைகுண்டத்திற்கு செல்வார்களானால் அதுதான் நீ பெருமாளுக்குச் செய்யும் மிகப்பெரிய சேவை, உன் பணியாளர்களுக்காக நீ செய்யும் உன்னதமான கடமை. இதைத்தான் பெருமாளும் நம் அனைவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இதற்காகத்தானே பல ஆச்சாரிய சீலர்களை, பாகவதோத்தமர்களை, ஆழ்வார்களை வைகுண்ட லோகத்திலிருந்து பூ உலகிற்கு அனுப்பி வைக்கிறார் பகவான். அதை விட்டுவிட்டு நீ மட்டுமே ஓய்வடைய வேண்டும் என்று நினைப்பது சுயநலத்தின் எடுத்துக்காட்டாகும். உதாரணத்திற்கு அம்பரீஷர் மகாராஜாவின் சரித்திரத்தை எடுத்துக்கொள்.
அவர் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தும் தன் செல்வத்தின் ஒரு துளியை கூட தன் சுயநலத்திற்காக அவர் பயன்படுத்தவில்லை. தன் கால்களை பகவான் வசிக்கும் புண்ணிய கஷேத்திரத்திற்கு நடந்து செல்வதற்கே அவர் பயன்படுத்தினார். தன் கண்களை பகவானின் திருமேனியை விக்கிரக ரூபத்தை தரிசிக்கவே ஈடுபடுத்தினார். தன் கைகளைக் கொண்டு பகவானின் கோயிலை சுத்தப்படுத்தினார். தன் நாவை பகவானின் பிரசாதத்தை உண்பதிலும் அவர் பெருமையை பேசுவதிலுமே பயன்படுத்தினார். இருப்பினும் அவர் ஒரு அரசனாகவே வாழ்ந்தார். இப்படி எத்தனையோ உத்தமர்கள் தாமரை இலை மீது உள்ள நீர்த்துளி போல செல்வம் இருந்தாலும் அதன் மீது பற்று கொள்ளாமல் பகவத் சேவையில் அர்ப்பணித்தனர். உன்னிடம் செல்வமும் கொட்டிக் கிடக்கிறது, பக்தியும் இருக்கிறது. சிறிது காலம் உடல் நலம் இல்லாமல் போனதால் உன் மனம் அலைபாய்கிறது, தவிக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் இதுவும் பரந்தாமனின் லீலை என்றுதான் சொல்ல வேண்டும். உன் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை. எல்லாவற்றையும் துறந்து பெருமாளை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான தருணம் இதுவல்ல. அதற்குண்டான அவசியமும் இப்போதில்லை. அதற்கான காலம் நிச்சயம் ஒரு நாள் வரும். அந்த நேரம் வரும் வரை பொறுத்திரு கூரேசா. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக கூறுகிறேன். அடியேன் வைகுண்டத்தை அடைகிறேனோ இல்லையோ, உனக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம் கிடைக்கும். அதற்கு அடியேன் பொறுப்பு. அதனால் வேறு எதை பற்றியும் இப்போது நினைக்காமல் மீண்டும் கூரத்திற்கே செல். உன் அன்றாட வாழ்க்கையையும் சேவைகளையும் செய்து கொண்டே இரு. நீ உன் செல்வத்தை துறக்கும் காலம் வரும்பொழுது அடியேன் இப்பொழுது பேசுவது போல் இல்லாமல் வேறு விதமாக பேசுவேன். அடியேனின் நிலைமையும் அன்று வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த நேரத்திலும் நீ ஆண்டாளை துறக்கக்கூடாது. உன்னை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வது அடியேனின் கடமை என்றால், ஆண்டாளை அங்கு அழைத்துச் செல்வது உன் கடமை. அதை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது. மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். நீ பழைய கூரேசன் என்ற எண்ணத்துடன் போ. அடியேன் என்றும் உன்னுடனேயே இருப்பேன். புறப்படு கூரேசா. சுவாமி, பல குழப்பங்களுடனும் பல சிந்தனைகளுடனும் உங்களை காண வந்தேன். உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே பாதி குழப்பம் தீர்ந்தது. நீங்கள் பேசிய பிறகு மீதமும் போய்விட்டது. அடியேனை பொறுத்தவரை அடியேனுக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே அடியேனின் தலையாய கடமை. உங்கள் சொல்படியே நடந்து கொள்கிறேன். மீண்டும் கூரத்திற்கே செல்கிறேன். அடியேன் வருகிறேன். இருங்கள் சுவாமி. என்ன காந்திமதி, இதுவரை அடியேன் வெளியே புறப்படும் பொழுது நீ இப்படி தடுத்து நிறுத்தியதே கிடையாதே. அதேபோல் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் இதுவரை நீங்களும் வெளியே சென்றது கிடையாதே. உன்னிடம் சொன்னால் நான் போக நீ அனுமதிக்க மாட்டாய். சுவாமி, அதற்குண்டான காரணம் உங்களுக்கே தெரியும். பொதுவாக நீங்கள் எங்கு சென்றாலும் நான் வழி அனுப்பிதான் எனக்கு பழக்கம். ஆனால் இன்றோ நீங்கள் வெளியே செல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அதுதான் தடுத்து நிறுத்துகிறேன். என்ன காந்திமதி இப்படி சொல்கிறாய்? இத்தனை நாட்கள் உங்களுடைய எந்த விஷயத்திலும் நான் தலையிட்டதில்லை. ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை. நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு அனுமதிப்பது என்று தீர்மானித்துள்ளேன். நீ அடியேனை இப்படி தடுத்து நிறுத்துவது நன்றாக இல்லை காந்திமலை. அடியேனுக்கு கிடைக்கும் தெம்பு, பலம் எல்லாமே அந்த ஆதிகேசவனிடம்தான் இருக்கிறது. அவரை தரிசித்தாலே அடியேனுக்கு புத்துணர்ச்சி கிடைத்துவிடும். அதை புரிந்து கொள். அடியேன் சென்றுவிட்டு விரைவில் திரும்புகிறேன். அப்பா, இத்தனை நடந்திருக்கிறது. உடனே அடியேனிடம் ஏன் ஒருவரும் ஒரு தகவலும் சொல்லவில்லை? இல்லை ராமானுஜா, பாடசாலையில் இருக்கும் உன்னை தேவையில்லாமல் சிரமப்படுத்த வேண்டாம் என்று அடியேன் தான் சொன்னேன். என்னப்பா இது? இதில் என்ன சிரமம்? இப்படிப்பட்ட சமயங்களில் தானே அடியேன் உங்களுடன் இருக்க வேண்டும். நன்றாக கேள் ராமானுஜா. நான் அப்பொழுதே சொன்னேன், உடனே உனக்கு தகவல் கொடுத்து உன்னை அழைக்கும்படி.
ஆனால் இவரோ மறுத்துவிட்டார். என்னப்பா இது? முதலில் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை ராமானுஜா, கோயிலில் அடியேனுக்கு சில பணிகள் இருக்கிறது. அதையெல்லாம் அடியேன் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்கும் போக வேண்டாம், உள்ளே வாருங்கள். சரி ராமானுஜா. பார்த்தீர்களா அண்ணா, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காதவர் பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் அவன் சொன்னதுமே உடனே சரி என்று சொல்லிவிட்டார். இதற்காகத்தான் இவருக்கு உடல் நலம் குன்றிய பொழுது உடனே நீ வர வேண்டும் என்றேன். நாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டார், ஆனால் ராமானுஜன் சொல்லுக்கு மட்டும்தான் செவிசாய்ப்பார். அப்படியெல்லாம் இல்லை காந்திமதி. ராமானுஜன் இப்பொழுதுதான் அகத்தினுள் நுழைகிறான். அவன் மனம் கோண வேண்டாம் என்றுதான் அவன் சொன்னதற்கு சம்மதித்தேன். எல்லாம் இவனுடைய திருப்திக்காகத்தான். வா ராமானுஜா. ராமானுஜா. அப்பா. பரவாயில்லை ராமானுஜா, உட்கார்ந்து கொள். என்ன ராமானுஜா, இங்கு வந்ததும் ஓய்வு ஒழிவில்லாமல் எழுதிக் கொண்டிருக்கிறாய். நேரம் நடுநிசியை நெருங்கிவிட்டது. இதே கேள்வியை அடியேனும் உங்களிடம் கேட்கலாம் அல்லவா? மருத்துவர் உங்களை ஓய்வெடுக்கச் சொல்லியிருக்கிறார். நீங்களோ இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில தினங்களாக நான் தான் படுத்துக் கொண்டே இருக்கிறேனே. ஓய்வை தவிர வேற எதுவும் செய்யவில்லை. நீங்கள் செய்ய விடுவதும் இல்லை. நீதான் தேவைக்கு அதிகமாக மெனக்கெடுகிறாயோ என்று தோன்றுகிறது. அப்படியெல்லாம் இல்லையப்பா. பாடசாலையில் குருநாதர் சொல்வதை மற்றவர்கள் போல் காதில் மட்டும் வாங்கிக் கொள்ளாமல், சம்பிரதாயத்திற்கு புறம்பான கருத்துக்களை அவர் தெரிவிக்கும் பொழுது சம்பிரதாயத்தை சரியாக உணர்த்தும் வகையில் வாதிட்டு மற்றவர்களும் அதை உணரும் வகையில் விளக்கங்களை சேகரிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு மெனக்கெட்டுத்தானே ஆக வேண்டும். இரவில்தான் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் கவனம் செலுத்த முடிகிறது. அந்த விதத்தில் உன்னை பாராட்டத்தான் வேண்டும். கப்பியாசத்திற்கு நீ அளித்த விளக்கத்தை பற்றி திருமலை சுவாமிகள் என்னிடம் தெரிவித்தார். மிகவும் பெருமையாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சராசரி மனிதனால் உடனே சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது. யாதவ பிரகாச சுவாமிகள் கூறியதுமே நீ எழுந்து மறுப்பு தெரிவித்ததோடு அல்லாமல் விளக்கமும் கொடுத்தாய் என்று கேள்விப்பட்டேன். இதில் பல விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. முதலாவதாக, குருநாதரின் கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்க ஒருவித துணிவு வேண்டும். அந்த துணிவு நாம் கூறுவதுதான் சரி என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் வரும். இரண்டாவதாக, எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அந்த க்ஷணத்தில் நீ விளக்கம் அளித்தது ஆச்சரியமான விஷயம். ஆச்சாரிய சீலர்கள் கூட ஆராய்ச்சி செய்துதான் விளக்கம் அளிக்க முடியும். அந்த விதத்தில் பார்த்தால் நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்பதை அடியேன் உணர்ந்து விட்டேன். அப்பா, தாங்கள் அடியேனை இந்த அளவுக்கு புகழ்வது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அடியேன் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏகத்துக்கும் உள்ளன. வாஸ்தவம்தான் ராமானுஜா. நீ எல்லா விஷயங்களிலும் மிகவும் சரியாக செயல்படுகிறாய். உயர்ந்த நோக்கம், உயர்ந்த சிந்தனையுடன் இருக்கிறாய். அதேபோல் குடும்ப விவகாரங்களிலும் இருக்க வேண்டும். உங்கள் விருப்பப்படிதானே நடந்து கொள்கிறேன். கல்யாணத்தில் அடியேனுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. தாங்கள் விரும்பியபடிதானே கல்யாணமும் செய்து கொண்டேன். யாதவ பிரகாசரிடம் மாணவனாக சேர வேண்டும் என்று தாங்கள் சொல்லியவுடன் பாடசாலையில் சேர்ந்து விட்டேன். தங்கள் ஆசைப்படிதானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா. உங்களையும் அம்மாவையும் திருப்திப்படுத்துவதுதான் என்றும் என் குறிக்கோளாக இருக்கிறது. அது அடியேனுக்கு தெரியும். நீ எனக்கு மகனாக கிடைத்தது முற்பிறவியில் அடியேன் செய்த புண்ணியமே. உன்னால் எனக்கு ஜென்ம சாபல்யம், விமோச்சனம் எல்லாமே கிடைத்துவிட்டது. எதிர்காலத்தில் நீ ஒரு விடிவெள்ளியாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தீர்க்கதரிசியாக திகழப் போகிறாய் என்பதை இப்பொழுதே என்னால் அனுமானிக்க முடிகிறது.
ஆனால் உன் அம்மா இருக்கிறாளே, அவளுடைய சிந்தனையும் செயல்பாடும் வேறு விதமானது. உன் அம்மாவிற்கு உன்னிடம் நிறையவே எதிர்பார்ப்பு உள்ளது. உன் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவள் அவள். ஆண்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சாஸ்திரபூர்வமாகவோ அல்லது அனுபவ ரீதியாகவோ சொந்த பந்தங்களும் மற்ற லௌகீக விஷயங்களோ சாஸ்வதம் இல்லை என்பதை உணர்ந்து விடுவார்கள். ஒவ்வொரு பிறவியிலும் வேறு வேறு இடத்தில் வேறு வேறு குடும்பத்தில் பிறக்கிறோம். ஆத்மா இடம்பெயர்கிறது என்பதை நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியும். ஆனால் பெண்ணினம் என்பதே ஒரு சூக்ஷ்மமான விஷயம். அவர்கள் மனம் மிகவும் மென்மையானது. இது என்னுடையது, இது எனக்கு சொந்தம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் மிக ஆழமாக பதிந்திருக்கும். அந்த விதத்தில் உன் அம்மாவிற்கு நீதான் எல்லாம், நீதான் அவள் உலகம். அடியேனைப் போல் சற்று விட்டேத்தியாக இருக்க அவளால் இயலாது. ஆமாம் அப்பா, நீங்கள் ஆண்களை பற்றி கூறியது சரியே. கூரேசன் அடியேனை பாடசாலையில் வந்து சந்தித்தான். மரணத்தின் நுழைவாயில் வரை சென்று வந்தவன் என்ற முறையில் அவனுடைய பேச்சில் ஒரு விரக்தியை, ஒரு பற்றற்ற நிலையை அடியேனால் பார்க்க முடிந்தது. குடும்ப பொறுப்பை பற்றியும் சம்சார பந்தத்தை பற்றியும் அவனுக்கு உணர்த்தி அனுப்பி வைத்தேன். ராமானுஜா, துறவரம் என்பது ஒரு வரம். அது அவ்வளவு எளிதில் எல்லோரும் அடையக்கூடியது அல்ல. அதற்கும் பகவானின் அருள் வேண்டும். எல்லோரும் துறவரம் பூண்டுவிட முடியாது. எல்லோருக்குமே அப்படி ஒரு சிந்தனை, ஒரு சூழல் வரும். உனக்கும் வரும். ஆனால் உன்னிடம் அடியேன் எதிர்பார்ப்பது உன் மனதிற்கோ அல்லது ஆச்சாரியரின் ஆசிர்வாதத்தாலோ பகவான் இச்சைப்படி உன் வாழ்க்கை ஒரு நிலையை தேடி சென்று கொண்டிருக்கிறது. அடியேன் அதை தீர்மானிக்கவில்லை, அதுவாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ உன் அம்மாவை கைவிடக்கூடாது. அவள் இருக்கும் வரை அவள்தான் உனக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். அவள் இச்சைகளைத்தான் நீ பூர்த்தி செய்ய வேண்டும். அவளுடைய எல்லா சுக துக்கங்களிலும் கலந்து கொண்டு அவளுக்கு பலமாக பாலமாக நீ விளங்க வேண்டும். கடந்த 4 நாட்களில்தான் அடியேன் உன் அம்மாவை பற்றிய வேறு ஒரு பரிமாணத்தை தெரிந்து கொண்டேன். பதிபக்தியை விட அவள் அடியேன் மீது வைத்திருக்கும் அபரிமிதமான அன்பு வெளிப்பட்டது. அடியேனை ஒரு கணவனாக பாவிக்காமல் ஒரு குழந்தையைப் போல் கவனித்துக் கொண்டாள். அப்பொழுதுதான் அடியேன் உணர்ந்தேன், இந்த காந்திமதியானவள் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது எந்த அளவிற்கு வாஞ்சையுடன் இருக்கிறாள் என்று. உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்று அவள் வேண்டிய பொழுது பல நாட்கள் அமுதுண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாள். அது பிடிவாதம் என்றுதான் நினைத்தேன். அதைப் பற்றி அவளிடம் விவாதித்திருக்கிறேன். உன் மகனை நீ கட்டாயப்படுத்துகிறாய், துன்புறுத்துகிறாய் என்றெல்லாம். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, அவளுக்கு காந்திமதி வேறு சரீரம், ராமானுஜன் வேறு சரீரம் இல்லை. இருவரும் ஒருவரே. உன்னைத்தான் பிரதானமாக அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ராமானுஜா, அவளை நீ என்றும் கைவிடக்கூடாது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நீ வருவதோ 1-2 நாட்கள். சொல்லுங்கள் அப்பா. கோவிந்தனை பற்றியும் கவலையாக இருக்கிறது. உன்னை மீறி எதுவும் செய்யாதவன் உன்னிடமிருந்தே சற்று விலகிச் செல்கிறான். அவனையும் அரவணைத்து நம் சம்பிரதாயத்திலேயே அவனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வயதின் காரணமாக அவன் மனம் அலைபாய்கிறது.
எது சரி எது தவறு என்ற பாகுபாடு தெரியாமல் தவிக்கிறான். அதற்கும் நீதான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இம்முறை திருப்புட்குழிக்கு செல்லும் பொழுது அவனிடம் மனம் விட்டு பேசு. அடுத்த முறை இங்கு வரும் பொழுது கோவிந்தனை பற்றி தீவிரமாக பேசுவோம். அப்பா, உங்கள் பேச்சை அடியேன் என்றுமே மீறியது கிடையாது. உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன். அம்மா மட்டுமல்ல, நீங்களும் தான் அடியேனுக்கு பிரதானம். அதனால் உங்கள் இருவரையும் அடியேன் என்றுமே கைவிட மாட்டேன். இது உறுதி. ராமானுஜா, நீ சொல்வதை கேட்க மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஆச்சாரியரே உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது எவ்வளவு பெரிய கீர்த்தி. மாமா, எல்லாம் அந்த வரதனின் திருவருள். திருக்கச்சினம்பி சுவாமிகள் அடியேனை அங்கு ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் செல்வதாக இருந்தார். இதற்கிடையில் அவர் அங்கு சென்ற பொழுது ஆச்சாரியரே அடியனை பற்றி விசாரித்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதிலிருந்து நீ ஒரு சிரேஷ்டன் என்பதை தெரிந்து கொள். சிரேஷ்டன் என்பதெல்லாம் மிகப்பெரிய சொல். அதற்கு அடியேன் உகந்தவனா என்று தெரியாது. ஆச்சாரியரின் உகந்த சிஷ்யர் தாங்கள். அடியேன் உங்கள் மருமகன் என்ற காரணத்தினால் அவர் அடியேன் மீதும் பிரியம் வைத்துள்ளார். மேலும் திருக்கச்சினம்பி சுவாமிகளும் அவருக்கு மிகவும் பிரீத்தியானவர். அவருடைய சிஷ்யனாகவும் அடியேன் இருப்பதால் அந்த சம்பந்தத்தின் பிரதிபலிப்புதான் இந்த அக்கறை. சரி, அந்த சம்பந்தம் ஒரு புறம் இருக்கட்டும். உன்னுடைய சம்பந்தம் எப்படி இருக்கிறது? கோவிந்தனை பற்றித்தான் கேட்கிறேன். கோவிந்தன் உன் மீது மிகுந்த மரியாதையும் பக்தியும் வைத்திருக்கிறான். உனக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியாது. கோவிந்தனின் சிறு பிராயத்தில் கோவிந்தன் கண்களை திறக்காமல் இருக்க நீ அவன் அருகில் சென்று கோவிந்தா கண்களை திற என்று சொன்னதும் அவன் கண்கள் திறந்து கொண்டன. அப்பொழுதிலிருந்தே அவன் உன் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சிறு வயதில் நடந்து முடிந்தவை மாமா. இப்பொழுது உனக்கு கல்யாணம் நடந்து நீ குடும்பஸ்தனாகிவிட்டாய். உனக்கு வேறு சில பொறுப்புகள் வந்துவிட்டது. அதனால் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சற்று விலகி இருக்கிறான். காலம் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நாங்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது காந்திமதியும் பெரிய பிராட்டியும் அடியேனை விட்டு அகலவே மாட்டார்கள். பின்பு அவர்களுக்கு கல்யாணம் நடந்தது. வாழ்க்கை பாதை வேறு வேறாக பிரிந்தது. ஆனால் ஆணிவேர் மட்டும் ஆட்டம் காணாமல் அப்படியேதான் இருக்கிறது. எங்களுக்குள் இருக்கும் அன்பையும் பாசத்தையும் பற்றித்தான் சொல்கிறேன். காலம் மனிதனின் மனதை பக்குவப்படுத்துகிறது. அந்த பக்குவத்தை நோக்கிதான் அடியேன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ராமானுஜா, அந்த நோக்கத்தை என்றும் கைவிடாதே. சரி, உன்னுடைய மற்றொரு சம்பந்தம் எப்படி இருக்கிறது? தாசரதியை பற்றித்தான் கேட்கிறேன். அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுது பாசுரத்தையும் பாகவதத்தையும் புகட்டியவன் அல்லவா நீ? தாசரதியும் நம் சம்பிரதாயத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் அப்போதிலிருந்தே அவனுக்கு அதை போதித்தேன். கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் ஏதோ வாழ்ந்து விட்டோம். காலமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் வாரிசுகளான உங்களையும் நாங்கள் வழிநடத்தி சென்று விட்டோம். ஆனால் எதிர்கால சந்ததிகளை நீங்கள்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும். அதில் தாசரதியும் முக்கியமானவனாக திகழ வேண்டும். காந்திமதி, உன் அகத்துக்காரர் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை எழுப்ப வேண்டாமா? வேண்டாம் மன்னி, அவர் ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். உங்களுக்கே தெரியும், கடந்த சில நாட்களாக ஓய்வு ஒழிவு இல்லாமல் கோவில் பணியிலேயே மூழ்கியிருந்தார். நேற்று இரவும் வெகு நேரம் கழித்துதான் படுக்கச் சென்றார். அதனால் அவருக்கு எப்பொழுது விழிப்பு வருகிறதோ அப்பொழுதே எழுந்து கொள்ளட்டும். இப்பொழுது தொந்தரவு செய்ய வேண்டாம். நீ சொல்வதும் சரிதான். சதா ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருப்பார். இப்படி ஏதாவது கட்டாய ஓய்வு கிடைத்தால்தான் உண்டு. அம்மா, அப்பா எங்கே? அப்பா உறங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறார்? அசதியாக இருக்கும் போலும். தொந்தரவு செய்ய வேண்டாம் ராமானுஜா. என்ன இருவரும் இப்படி பேசுகிறீர்கள்? அம்மா, அப்பாவின் சுபாவம் பற்றி அடியனுக்கு நன்றாகவே தெரியும். எத்தனைதான் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் அதிகாலையில் எழுந்து தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை அவர் செய்ய தவறியதே இல்லை. அதன் பின் சில சமயம் ஓய்வெடுத்ததுண்டு. ஆனால் அதிகாலையில் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து அவர் என்றுமே தவறியதில்லை.
பலமுறை இதை பற்றி அவர் அடியேனிடம் சொல்லியும் இருக்கிறார். உடலுக்கு எந்த உபாதை ஏற்பட்டாலும் நம் கர்மானுஷ்டானங்களை அந்தந்த வேளையில் தவறாமல் செய்ய வேண்டும். இதை அடியேனும் கடைபிடித்து வருகிறேன். அதனால் அவரை எழுப்புவதுதான் சரி. இல்லை ராமானுஜா, அவர் அனுபவித்த கஷ்டங்கள் உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவராகவே எழுந்து கொள்ளட்டும். இல்லை அம்மா, எழுந்த பிறகு ஏன் என்னை முன்னமே எழுப்பவில்லை என்று நம் எல்லோரையும் கடிந்து கொள்வார். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம். குறிப்பாக உன்னைத்தான் கடிந்து கொள்வார். அவர் கர்மாக்களை சரிவர செய்ய நீ உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் பத்தினி தர்மமும் கூட. சரி, நீ சென்று மற்ற வேலைகளை கவனி. அடியேன் அப்பாவை எழுப்புகிறேன். அப்பா, 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 பொழுது புலர்ந்து விட்டதப்பா, எழுந்திருங்கள். அப்பா, அப்பா, அப்பா. அம்மா, அப்பா போய்விட்டார். அண்ணா, இப்படியாகிவிட்டதே அண்ணா. பெரியப்பாவிற்கு இந்த நிலைமை ஆகும் என்று அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தவறு செய்துவிட்டேன். பெரியப்பா உடல் நலம் சுகமில்லாமல் இருந்தபோது ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து அவரை பார்த்திருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் அவரை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன் அண்ணா. கோவிந்தா, யாரையும் எதையும் குறை சொல்லி பயனில்லை. அனைத்தும் காலத்தின் கைகளில் இருக்கிறது. தகப்பனார் பரமபதம் அடைந்தது சட்டென்று நடந்த ஒரு நிகழ்வு. அடியேன் ஸ்ரீபெரும்புதூர் வந்திருந்த போது கூட தகப்பனாருக்கு சுகமில்லை என்று மற்றவர்கள் சொன்னார்களே தவிர அவர் ஆரோக்கியத்தோடும் தெள்ளத் தெளிவோடும் தான் அடியேனிடம் பேசினார். இன்று விடியற்காலையில் கூட இப்படி ஒரு சம்பவம் ஆகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் ஆதிகேசவன் திருவுள்ளப்படிதான் நடக்கிறது. இருப்பினும் அடியேனின் மனம் சமாதானமாகவில்லை அண்ணா. மாதம் இருமுறையாவது இங்கு வந்து அவரை பார்த்து சென்றிருக்க வேண்டும். அடியேன் வந்து பார்க்காததற்காக
பெரியப்பா நிச்சயம் வருத்தப்பட்டிருப்பார். இல்லை கோவிந்தா, நீ வந்து பார்க்காததற்காக உன் பெரியப்பா வருந்தவில்லை. உனக்கு ஒன்று சொல்கிறேன். முன்பு நாம் திருப்புட்குழி பாடசாலையில் சென்று சேரப்போகிறோம் என்றும் காஞ்சியில் தங்கித்தான் பாடம் பயிலப் போகிறோம் என்றும் நிச்சயமானதும் என் தாயார் முதலில் சம்மதிக்கவே இல்லை. சில நாட்கள் பிரிவதையே அம்மாவால் ஆரம்பத்தில் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்பாவிற்கோ நம் கல்வியில்தான் ஆர்வம் அதிகம் இருந்தது. பிரிந்து சென்று படித்தாலும் நன்கு புரிந்து படித்து அனைவரும் பெரிதும் போற்றும் வித்வான்களாக நாம் வரவேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார். கல்விக்காக திருப்புட்குழியிலேயே தங்கும்படி நேரிட்டு நாம் அகத்திற்கு வர முடியாமல் போய்விட்டாலும் அதற்காக அவர் பெரிதளவும் வருந்தியதே இல்லை. அவ்வகையில் நீ வந்து உன் பெரியப்பாவை பார்க்காததால் அவருக்கு நிச்சயம் வருத்தம் இருந்திருக்காது. ஆனால் உன்னை எண்ணி வேறு ஒரு காரணத்திற்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டார். உன் பெரியப்பா அடியேனுக்கு பலவாறாக இருந்துள்ளார். தகப்பனாராக, பல நேரங்களில் துணை நின்று காக்கும் சகோதரனாக, சில நேரங்களில் உற்ற தோழனாக, இப்படியெல்லாம் அடியேனிடம் பழகுவார். அடியேனை பொறுத்தவரை அவர் என் தகப்பனார், அதே சமயத்தில் என் ஆசானும் ஆவார். அதன்படி அவர் அடியேனின் முகவாட்டத்தைக் கண்டு காரணம் கேட்டபோது அடியேனால் அதற்குரிய விளக்கத்தை அவரிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு நம் சம்பிரதாயத்தை விட்டு நீ விலகிப் போனதை உன் பெரியப்பாவிடம் தெரிவித்து விட்டேன். நீ இப்போது அதிர்ச்சியாகிறாயே, இதைப்போல் பல மடங்கு அதிர்ச்சிக்கு அவர் உள்ளானார். நீ மற்றொரு விஷயத்தை அறிந்தால் மிகவும் வருத்தப்படுவாய். முந்தைய நாள் அவர் அடியேனிடம் தனிமையில் பல விஷயங்களை பேசினார். என் நிலையிலும் அம்மாவை கைவிட்டு விடாதே, என் மேல் அவளுக்கு பாசம் அதிகம் என்றும் இன்னும் பலரிடம் அடியேனுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றும் பலபடியாக அறிவுரை கூறினார். அதில் முக்கியமாக உன்னை பற்றியும் சில விஷயங்களை அடியேனிடம் பரிமாறினார். சம்பிரதாய விஷயங்களில் உன்னுடைய மனமாற்றங்கள் உண்மைதானா? கோவிந்தனா இப்படி மாறிவிட்டான் என்று பலவாறு கேட்டு ஆதங்கப்பட்டார். பிறகு அடியேனிடம் என் நிலையிலும் உன்னை கைவிட்டுவிடக் கூடாது என்றும் நிச்சயம் ஒரு நாள் உன் குழப்ப நிலை நீங்கி நம் சம்பிரதாயத்திற்கு திரும்பி வருவாய் என்றும் அதற்கான முயற்சிகளை அடியேனை எடுக்கும்படி வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார். அடியேனும் சீக்கிரமே உன்னை பழையபடி வைணவ சித்தாந்தத்தில் நிலைநிறுத்தி அவர் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று ஆறுதல் சொன்னேன். ஆனால் அது நடைபெறாமலும் அதை அவர் காணாமலும் இந்த உலகை விட்டு சென்று விட்டார். கோவிந்தா, உன்னிடம் இப்போது ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறேன், இனி உன்னை எவ்விதத்திலும் கட்டுப்படுத்த மாட்டேன். உன் வழியில் குறுக்கிடவும் மாட்டேன். ஆனால் ஒன்று, சம்பிரதாயத்தில் மிகுந்த ஊக்கத்துடனும் நம்மிடம் அதே எதிர்பார்ப்புடனும் இருந்த உன் பெரியப்பாவின் ஆத்மா, நீ எப்போது மனத்தால் ஆழ்ந்து விரும்பி வைணவ சித்தாந்தத்தில் ஈடுபடுகிறாயோ அப்போதுதான் திருப்தி அடையும். உன் பெரியப்பாவின் மனக்குறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நீ நினைத்தால் உன்னிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். வருகிறேன். அம்மா, ஏன் வெகு நேரமாக இங்கேயே அமர்ந்திருக்கிறாய்? அம்மா, இங்கே இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அப்பாவின் நினைவலைகள். தினமும் அவர் உடுத்தும் மடிவேஷ்டி, அன்றாடம் செய்யும் அனுஷ்டானங்களுக்கு அவர் உபயோகித்த பஞ்சபாத்திரங்கள், இறுதி நாட்கள் வரை அவர் உபயோகித்த பொருட்கள் அடியேனுடைய தாத்தா கொடுத்துச் சென்றவை அவை. அப்பா எழுதிய இந்த உரைகள், பாஷ்யங்கள், விளக்கங்கள் இவையெல்லாம் காலத்துக்கும் அழியாத பொக்கிஷங்கள். சொல்லப்போனால் இதுதான் அவர் அடியேனுக்கு விட்டுச் சென்ற மிகப்பெரிய அழியாத சொத்து. இதைத்தான் நாம் கட்டிக்காக்க வேண்டும். அவர் உயிர் பிரிந்திருக்கலாம், ஆனால் உன் அப்பா என்றும் என்னுடன் தான் இருக்கிறார். என் ஒவ்வொரு அசைவிலும் நான் அவரை காண்கிறேன். அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.
பிறகு நான் ஏன் அழ வேண்டும்? என் பாணிக்கிரக நாளிலிருந்து இறுதி வரை அவரின் எல்லா செயல்களையும் அசைவுகளையும் அறிந்தவள் நான். அதனால் அவரை பிரிந்த ஒரு எண்ணமே இப்பொழுது எனக்கு எழவில்லை. அவர் கனவை, லட்சியத்தை, ஆசையை நிறைவேற்றுவதுதான் உன் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். திருமலை நம்பி மாமாவிடம் கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். அம்மா, அடியேன் உனக்கு ஆறுதல் கூறலாம் என்று வந்தேன். ஆனால் நீயோ அடியேனுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையிலும் அடுத்த பொறுப்பை நினைவு கூறும் வகையிலும் பேசிவிட்டாய். இது நாள் வரை அடியேன் பார்த்து வைத்திருந்த அம்மா வேறு, ஆனால் இப்போது பார்க்கும் அம்மா வேறு. உன்னுள் இருக்கும் வேறு ஒரு பரிமாணத்தை இன்றுதான் அடியேன் பார்க்கிறேன். அப்பாவுக்கு நிறைய கோவில் பொறுப்புகள் இருந்தது. அதை பரிபூர்ணமாக முடிக்கவில்லையே என்ற வருத்தமும் அவருள் இருந்தது. அதை யார் மூலமாவது உன் வழிகாட்டலின் கீழ் திறம்பட செய்துவிடு. அதுதான் நீ அவருக்கு செய்யும் முதல் கடமை. உள்ளுக்குள் கவலைகள் குடிகொண்டிருந்தாலும் அதை மற்றவர்களிடம் வெளிக்காட்டாத உன் பக்குவம் அடியேனுக்கு பெரும் நிம்மதியை தருகிறதம்மா. இதுவே அடியேனுக்கு போதும் அம்மா. கவலைப்படாதீர்கள் அம்மா. அதற்கான ஏற்பாடுகளை இன்றே செய்து விடுகிறேன்.